Daily. Taste the Daily. லஷ்கர்-இ-தொய்பாவோ ஜெய்ஷே முகமதோ இன்னைக்கு ஐஎஸ்ஐயோட ஏஜென்ட்ஸ் தான் சொல்லிட்டு உலகளாவிய அளவில் பேர் வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து புது ஏஜென்சியும் புது ஆர்கனைசேஷன்ஸும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஐ இந்த புது கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கனெக்ஷன்ஸ் ஆனது உலகளாவிய கனெக்ஷன்ஸாக இருக்குது. ஜெய்ஷே முகமது லஷ்கர்-இ-தொய்பா வெறும் பாகிஸ்தானுக்குள்ளே மாத்திரம் அடக்கப்படுவார்கள். ஸோ ஐஎஸ்ஐக்கு பெரிய நெட்வொர்க் தேவைப்படுது. அதே சமயத்தில் இது நாங்கள் பண்ணல, இது இன்டர்நேஷ்னல் டெரர்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாக்கு. ஹைதராபாத்லேருந்து லக்னோ போய் லக்னோவிலேருந்து குஜராத்துக்கு போயிருக்கு, குஜராத்லேருந்து திரும்பி ராஜஸ்தானுக்கும் போயிருக்கு டெட் ட்ராப். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஐஏ இவர்களை கைது செய்திருக்காங்க. கைது செய்தது இல்லாமல் 2026 ஜான்வரியில் குஜராத் ஏடிஎஸ் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சது. இந்த மொத்த நெட்வொர்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்ட்டு முழுமையாக வெளியே வந்திருக்கிறது இல்லாமல் மே 2026 அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதம் இதில் வந்து பெரிய கான்ஸ்பிரசி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கு. ஸோ இதில் மெயின் கான்ஸ்பிரசி என்னடான்னா, இது போன்ற ஒரு பயோடெரர் தாக்குதலுக்கு இந்தியா வந்து ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலாக இருக்கிறது. ஜென்ரலாக குண்டு வெடிப்புகளும் மற்றது இது அது வேற, இந்த தாக்குதல் என்பது இதோட தன்மையே வேற. இந்தியாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தோம். நீங்கள் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் சற்றே படித்தவர்கள் இதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. படிக்காத கை நாட்டுகள், டெல்லி குண்டு வெடிப்பில் கூட அது மொத்தமே வந்து புல்வாமா மாடியூல் தான் சொல்லுவாங்க. அதை எல்லாருமே எம்பிபிஎஸ் இல்லை வேற ஏதாவது டாக்டர் படித்தவங்க தான். எடுத்தவொன்னும் அவனும் தீவிரவாதி ஆக முடியாது. அவன் தீவிரவாதி ஆறாண்டான்னா ஏதோ கோட்பாடு ரீதியில் யாரோ அவனுக்கு வந்து மூளை செலவு செய்திருந்தா தான் அவன் தீவிரவாதியாக மாற முடியும். அந்த அளவுக்கு மூளை செலவு செய்கிறான்டான்னா அவன் எங்கேருந்து செய்யப்படுகிறான், எதனால் செய்யப்படுகிறான், எப்படி அவன் வந்து இதில் ஈடுபடுறான்னு சொல்கிறத வந்து அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நல்லா புரிஞ்சிருப்பாங்க நம்மளோட. ஸோ அவங்களோட உதவியும் எடுத்துக்கொண்டு அதை வந்து கட்டுப்படுத்தணும் என்பது தான் இதில் முக்கியம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார், ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்து 3 பேரை என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இவங்க ஏற்படுத்த இந்தியாவில் வந்திருக்காங்க? இந்தியர்கள் தான் அவங்க அடிப்படை. இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து எல்லாருமே படித்த இளைஞர்கள், அதுவும் குறிப்பிட்டு ஒரு டாக்டர் அதில் இன்வால்வ்டு. அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு டெல்லி பாம் பிளாஸ்ட் கேஸில் எப்படி வந்து படித்தவர்களே இன்வால்வ் ஆகிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்களோட மெயின் குறிக்கோள் வந்து விளக்கெண்ணெய் அப்படின்வாங்கல்ல, ஆமணக்கு. அந்த விளக்கெண்ணெய் அந்த சீட்ல இருந்து ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை எடுத்து அதை வச்சு ஒரு கொடிய பயாலஜிக்கல் வெப்பன் அதை தயார் பண்ணுறது தான் நோக்கம். இதை மக்கள் நடமாடும் பகுதிகளில் சிறு துளிகள் அதை போட்டால் போதும், பல்லாயிரக்கணக்கானோர் சாக முடியும். குறிப்பிட்ட ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துலையோ இதிலெல்லாம் பள்ளிக்கூடத்துலையோ இங்கே போட்டால் பெரிய அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்த முடியும். அவங்களோட நோக்கம் பெரிய அளவுக்கு உயிர் சேதங்களை ஏற்படுத்துறது தான் இந்த தாக்குதல் மூலமாக. இது வந்து ஹைதராபாத்தில் ஒரு அண்டர் கிரவுண்டில் இதை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியாது, நல்லா படித்தவங்க தான் பண்ண முடியும். 4 kg எடுத்திருக்காங்க இந்த ரெசின் என்ற அந்த கெமிக்கலை. அதிர்ஷ்டவசமாக டிப் ஆஃப் கிடச்சி அகமதாபாத்தில் அந்த நபர் பேர் வந்து டாக்டர், அந்த ஆள் சையத் அகமது மொய்தீன். சயீத் அகமது மொய்தீன், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி காரில் டோல்கேட் கிட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணி டிப் ஆஃப் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூபியை சேர்ந்த சில நபர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க பேர் சொல்கிறேன், ஆசாத், முகமது சுஹேல், 2 பேர். என்ன கூட அவர் கூட 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சயீத் அகமது மொய்தீன் வந்து எம்பிபிஎஸ் கிராஜுவேட் ஃப்ரம் சைனா. ஆமாம்.
சைனாலேருந்து படிச்சுட்டு வந்தவர். குஜராத்தில் இருக்கக்கூடிய டோல் பிளாசா அகமதாபாத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆள் வந்து யாருக்கு இதை கொடுத்துருக்காரா இந்த கெமிக்கலை? 2 பேருக்கு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆசாத்னு இன்னொருத்தன் முகமது சுஹேல். 2 பேருமே உத்தரப்பிரதேஷ். அவங்க ISIS ஆப்ரேட்டிவ்ஸாக இருக்காங்க. இவங்க டெட் ட்ராப் பண்ணியிருக்காங்க பல்வேறு நகரங்கள். டெட் ட்ராப் பண்ணால் என்கிட்ட ஒரு பேக்கெட் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வச்சிடுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வச்சுட்டு நான் பாட்டு போயிடுவேன். இன்னொருத்தர் வந்து அந்த பேக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். இது ஜென்ரலாக ஸ்பை ஏஜென்சிஸ் பண்ணக்கூடிய ரெகுலரான ஒரு வேலை. வச்சது யாருக்கும் தெரியாது, எடுத்துகிட்டு போய் இந்த டெட் ட்ராப் இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த நகரங்களில் போயிருக்கு, என்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு NIA வந்து புலனாய்வு பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் NIAக்கு தெரிஞ்சது என்னடான்னா, இந்த டெட் ட்ராப்ஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கிறது ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும், குறிப்பிட்டு இந்தியாவோட எல்லை பகுதிகளில், ராஜஸ்தான் எல்லையிலையும் குஜராத் எல்லையிலையும். இவங்க எல்லாருமே வந்து ISISக்கு பயத்துனா அலிஜென்ஸ், அதாவது உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது எடுத்திருக்காங்க, சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஸோ ஐசிஸுக்கும் ISIக்கும் இன்னைக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. ISIS இந்தியன் சப்கான்டினென்ட், தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ISKP அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கும் ISIக்கும் இன்னைக்கு நெருங்கின தொடர்பு இருக்குது. அதே மாதிரி அல்-கொய்தா அலிந்துக்கும் ISIக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த தீவிரவாத அமைப்புகளான லஷ்கர்-e-தொய்பாவோ ஜெய்ஷே-முகமதோ இன்னைக்கு ISIயோட ஏஜென்ட்ஸ் தான் சொல்லிட்டு உலகளாவிய அளவில் பேர் வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து புது ஏஜென்சியும் புது ஆர்கனைசேஷன்ஸும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ISI இந்த புது கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. 2வது, இந்த கனெக்ஷன்ஸ் ஆனது உலகளாவிய கனெக்ஷன்ஸாக இருக்குது. ஜெய்ஷே-முகமது லஷ்கர்-e-தொய்பா வெறும் பாகிஸ்தானுக்குள்ளே மாத்திரம் அடக்கப்படுவார்கள். ஆனால் இது வந்து லிபியா, நைஜீரியா, இந்த சைடு இந்தோனேஷியா, மலேசியா, உலகம் ஃபுல்லாக இவங்களோட கான்டாக்ட்ஸும் உலகம் ஃபுல்லாக இவங்களோட நெட்வொர்க் இருக்குது. ஸோ ISIக்கு பெரிய நெட்வொர்க் தேவைப்படுது. அதே சமயத்தில் இது நாங்கள் பண்ணல, இது இன்டர்நேஷ்னல் டெரர்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாக்கு, அவங்களுக்கு ஒரு நாங்கள் பண்ணலன்னு சொல்கிறதுக்கான ஒரு இது தேவை, ஒரு தோற்றம், மாய தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு ஐசிஸ் பண்ணாதோ இல்லை அல்-கொய்தா பண்ணாலோ அது வந்து அந்த தோற்றத்தை ஈஸியாக அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட முடியும். இப்போ பாகிஸ்தானோட தந்திரம் வந்து உளவு தந்திரம் இது மாதிரி மாறி இருக்கு. இது ஆக்சுவலாக ஹைதராபாத்லேருந்து லக்னோ போய் லக்னோவிலேருந்து குஜராத்துக்கு போயிருக்கு, குஜராத்லேருந்து திரும்பி ராஜஸ்தானுக்கும் போயிருக்கு இந்த டெட் ட்ராப். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி NIA இவர்களை கைது செய்திருக்காங்க. கைது செய்தது இல்லாமல் 2026 ஜான்வரியில் குஜராத் ATS தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர்லேயே உங்களுக்கு டிப் ஆஃப் கிடச்சிருச்சு, 2025 நவம்பரில். அதை தொடர்ந்து ஜான்வரியில் வந்து இந்த அரெஸ்ட்டு, இந்த டாக்டர் மொய்தீன், சயீத் மொய்தீன் என்ற டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நெட்வொர்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்ட்டு முழுமையாக வெளியே வந்திருக்கிறது இல்லாமல் மே 2026 அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதம் இதில் வந்து பெரிய கான்ஸ்பிரசி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கு. ஸோ இதில் மெயின் கான்ஸ்பிரசி என்னடான்னா, ஃபஸ்ட்டு டைம் உலகளாவிய பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் செயல்படுவதற்கு பாகிஸ்தான் வந்து நேரடியான உதவியை கொடுத்துள்ளது. 2வது, இது போன்ற ஒரு பயோடெரர் தாக்குதலுக்கு இந்தியா வந்து ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலாக இருக்கிறது. ஜென்ரலாக குண்டு வெடிப்புகளும் மற்றது அது வேற, இந்த தாக்குதல் என்பது இதோட தன்மையே வேற. ஸோ இது வந்து ஐசிஸுக்கு இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலர் ட்விட்டரையோ ஃபேஸ்புக்கோ இல்லை இந்த ஹேண்டில்ஸ்லேருந்து அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைன் கேம்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. டர்போ கேம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஷூட்டிங் கேம்ஸு, அது மூலமாக கோடட் மெசேஜஸ் அனுப்பி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே மாறி இருக்கு. லோன் வுல்ஃப் அட்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்படியெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கல்ல, பகல்காம் தாக்குதல் போது நமது இராணுவம் நிறைய இடங்களில் நிறைய பேரை கைது பண்ணாங்க. இப்போ டெல்லி நம்ம செங்கோட்டையில் இருந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு நிறைய பேரை கைது பண்ணாங்க பார்த்தேன். இப்போவும் ஒரு கைது நடந்திருக்கு, NIA பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தொடர்ந்து இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களை குறிவைத்தே நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னாடி இஸ்லாமியர் பேருக்கு கொண்டவங்க நம்ம பார்க்குறோம். சையத் அகமது, ஆசாத், முகமது சுஹேல்,
இப்படித்தான் பேர் வருது தவிர எங்கேயும் ஒரு ஜோசப், ஜெபஸ்டின், இல்லை வந்து ராமசாமி, குப்புசாமி இப்படி வர மாட்டேங்குது. ஜோசப்னு பேர் தேவையில்லாம நீங்க யூஸ் பண்றீங்க. இல்லை நான் சொல்றேன், இந்த மத ரீதியாக பேர்களை பார்க்கும்போது 3 மதம் தான் முக்கியமான மதம். இந்த ரீதியாக 2 பேர்கள் வர காணும். நீங்க நம்ம முதல்வரோட கொண்டு நினைச்சிட வேண்டாம். நான் 2 மதங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு நான் கேட்டேன். 2 மதங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஆனால் குறிப்பிட்டு நம்ம இந்திய இஸ்லாமியர்களையே அவங்க டார்கெட் பண்ணி தூக்கி கொண்டு போய் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க மூளைச்சலவை செய்யப்படுறாங்களா? ஒன்று, மூளை செலவு செய்யப்படுவது அடிப்படை உண்மை. 2வது, இதில் மிக அச்சம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னடான்னா, இன்னும் சொல்ல போனால் ஒரு இந்தியாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தோம். நீங்கள் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் சற்றே படித்தவர்கள் இதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. டாக்டர் படிக்காத கை நாட்டுகள். டெல்லி குண்டுவெடிப்பில் கூட அது மொத்தமே வந்து புல்வாமா மாடியூல் தான் சொல்லுவாங்க. அதை எல்லாருமே எம்பிபிஎஸ் இல்லை வேற ஏதாவது டாக்டர் படித்தவங்க தான். ஒன்று எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை சயின்டிஸ்ட், இவங்க தான். ஸோ யாருமே வந்து படிப்பறிவு இல்லை, ஏழ்மை காரணமாகவோ இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்துக்காகவோ இதில் ஈடுபடல. பார்த்தா தெரியல அப்படி அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணாலும். ஸோ இதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறவங்கள பேக்ரவுண்டை பார்த்தோம்டான்னா வெல் செட்டில்டு, பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, சமூகத்தில் அவங்களுக்குன்ட்டு ஒரு அந்தஸ்து இருக்குது. இப்படிப்பட்டவங்க தான் ஈடுபடுறாங்கடான்னா அப்போ அடிப்படையிலேயே ஏதோ ஒரு பெரிய கோளாறு ஒரு சமுதாயத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனையை சமுதாயம் வந்து அணுக வேண்டும். சமுதாய சீர்திருத்தம் தேவை எல்லாருக்கும் சொல்ல. ஸோ அடிப்படைவாத தத்துவத்தை போதிக்கும் அமைப்புகளை இந்தியாவில் வெறும் வந்து இந்த டாக்டரையோ இல்லை இன்னொரு ஆசாதியோ இல்லை சொஹேலியோ அப்படி பார்க்காதீங்க. அவங்க எங்கேருந்து அந்த அடிப்படைவாத தத்துவத்தை வந்து உள்ள எடுக்கிறாங்க, எங்கே அவங்களுக்கு அந்த போதனை கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த அந்த ஆணி வேற போய் நீங்கள் பிடிங்கி எடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கும். இதுக்கான ஆணி வேர்கள் பல்வேறு இடங்களில் போதனை கூடங்களாகவும் போதனை கொடுக்கும் இடங்களாகவும் இருக்கு. ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. அடிப்படைவாதத்தை வந்து போதனை செய்யும் நபர்களையும் நம்ம இனிமேல் மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அடிப்படைவாதம் என்பது வெறும் தாக்குதல் செய்தால் அடிப்படைவாதம் இல்லை, அந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்தாலோ அந்த தாக்குதலை தூண்டினாலோ அது கூட அடிப்படைவாதம் தானே, அது கூட தீவிரவாதம் தானே. ஸோ அந்த சிந்தனையை விதைக்கும் அந்த கூடங்கள், கல்விக்கூடமோ இல்லை வேற ஏதாவது இடமோ, அதையும் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு சமூக ரீதியில் அந்த சமுதாயத்தில் இருந்தும் நாம் வந்து உதவியை நாட வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பழி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம வந்து எல்லாம் குற்றவாளிகள் நம்ம வந்து பொத்தம்பஸ்லேயே சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட முடியாது, கடந்து செல்ல முடியாது. அதில் யார் குற்றவாளிகள், எதற்கு இந்த குற்றத்தை செய்கிறார்கள், ஏன் இந்த பின்னணி அவர்களுக்கு வந்தது, எப்படி வந்தது, என்ன காரணம், அந்த அடிப்படை காரணங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை அணுகிற வரைக்கும் அந்த சமூகத்தையும் நம்ம வந்து இதில் ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிற வரைக்கும் இதுக்கான முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இட் ரிக்வயர்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட ஒன்று எடுத்துகிட்டு வந்தார், கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி தான் பேசுது. அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களோட உதவியை நாடுறதும் அந்த ஒரு எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுத்தணும். இந்த தீவிரவாதத்துக்கு வந்து எடுத்த உடனே அவனும் தீவிரவாதி ஆக முடியாது. அவன் தீவிரவாதி ஆறாண்டான்னா ஏதோ கோட்பாடு ரீதியில் யாரோ அவனுக்கு வந்து மூளை செலவு செய்திருந்தா தான் அவன் தீவிரவாதியாக மாற முடியும். அந்த அளவுக்கு மூளை செலவு செய்கிறான்டான்னா அவன் எங்கேருந்து செய்யப்படுகிறான், எதனால் செய்யப்படுகிறான், எப்படி அவன் வந்து இதில் ஈடுபடுறான்னு சொல்கிறத வந்து அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நல்லா புரிஞ்சிருப்பாங்க நம்மளோட. ஸோ அவங்களோட உதவியும் எடுத்துக்கொண்டு அதை வந்து கட்டுப்படுத்தணும் என்பது தான் இதில் முக்கியம். அப்படி கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சாத்தியம். சாத்தியம். ஓகே சார். அதே நேரத்தில் இப்போது வடகிழக்கு
நம்மளுடைய இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ தேர்தலுக்கு பிறகுலாம் எப்படியான ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருக்குது? சிம்பிள். அசாம் முதல் ஆந்திரா வரை ஒரே அரசு. பாடுற அப்படியே வரிசையா A to A, A to B தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது A to A. அசாம், பெங்கால், பீகார், ஒடிஷா, ஆந்திரா, இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரி. இதில் தமிழ்நாடு தான் விதிவிலக்கு. இது மொத்தம் ஒரே அரசு, அதாவது என்டிஏ அரசு பொதுப்படியாக சொல்லணும்னா. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா பல மாநிலங்களில் பாஜக அரசு. பீகார், ஆந்திராவில் வந்து என்டிஏ அரசு. அசாம், பெங்கால் இங்கெல்லாம் வந்து பாஜக அரசு. இப்போ பெங்காலில் பார்த்தீங்கன்னா 2217 கிலோமீட்டர் பார்டர் வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும், அதாவது இந்திய நிலப்பரப்புக்கும் வங்கதேசத்துக்கும். குறிப்பிட்டு பெங்காலுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும், அதாவது மேற்கு வங்கத்துக்கும் அவங்களுக்கு இருக்க பார்டர் மாத்திரமே 2217. மொத்த பார்டர் 4096 நினைக்கிறேன். 1096-90. அதான் கிட்டத்தட்ட 4100 கிலோமீட்டருங்க பார்டர். நமக்கும் பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய நிலவெளி பார்டர், கடல்வெளி சொல்லணும், நிலத்தில் பார்டர். அதில் பாதிக்கு மேலே 50%க்கு மேலே வந்து வெறும் மேற்கு வங்கத்துக்கு கூட அவங்களோட பார்டர் இருக்கு, எல்லை இருக்கு. இந்த எல்லையில வந்து பல்வேறு இடங்கள்ல ஃபென்சிங்கே பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. 3400 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால வந்து எல்லையை வந்து கட்டமைக்க முடிஞ்சது, அதாவது தடுப்பு வேலிகள் போட முடிஞ்சது. 600 கிலோமீட்டர் இன்னும் போட முடியல. என்ன காரணம் சார் அது? பல்வேறு இடங்கள்ல நிலப்பகுதி அதுக்கு சாதகமா இல்லை. சில இடங்கள்ல கிராமம் வந்து கொஞ்சம் உள்வாங்குது அந்த நாட்டுக்குள்ள. அப்படி கட் பண்ணா நம்மளோட பகுதியே கட் ஆகுது. ரெண்டாவது வந்து தண்ணி, ஓடைகள், ஆறுகள் அங்க ஓடிட்டு இருக்கு. ஆறு நடுவில் போய் ஃபென்ஸ் போட்டிங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னா அந்த ஃபென்ஸை அடிச்சுட்டு போயிடும். எத்தனை வாட்டி ஒரு வாட்டி ஃபென்ஸ் போடுவீங்க? ஸோ இது மாதிரி பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசு எல்லையில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கவே இல்லை தடுப்பு வேலி போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ பாஜக அரசு சுயேந்த அதிகாரி வரத்துக்கு முன்னாடி இருந்த அரசு ஒப்படைக்கல. சிலிகுரியை பாதுகாக்கும் வகையில் நம்ம வந்து என்ன பண்ணோம், கிஷன்கஞ்சில், சோப்ராவில், டிஜ்னாப்பூரில் இது மாதிரி இடங்கள்ல வந்து புது இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தணும், கண்டோன்மெண்ட்ஸை. அது இல்லாமல் அஷிமாராவில் ஒரு தனி ஏர்பேஸை ஏற்படுத்தணும். அங்கே S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு பேட்டரியை அங்கே நிறுவி இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்கும் இந்த சிலிகுரி என்று அழைக்கக்கூடிய, ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து 170 கிலோமீட்டர் என்ன பாஸ் ஆகும். ஆனால் அது குறுகிய பகுதி வந்து 21 கிலோமீட்டர், 5 அல்லது 4 கிலோமீட்டர் விட்த்து, நீளம் வந்து 21 கிலோமீட்டர். ஸோ இந்த 21 கிலோமீட்டரும் இந்த 5 கிலோமீட்டர் விடத்தில் வந்து பங்களாதேஷோட ஊடுருவல்கள் பெரிய லெவலில் இருந்தது. இந்த ஊடுருவல்களை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு ஏற்பாடும் மேற்கு வங்க அரசு செய்யவில்லை இதுவரை. நேத்து தகவல் என்னடான்னா 150 ஏக்கர் நிலத்தை வந்து சிலிகுரி காரிடாரில் இராணுவத்துக்கு கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு இராணுவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்எஃப்க்கு எல்லையோர தடுப்பு வேலிகள் போடுவதற்கு பிஎஸ்எஃப்க்கு நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேசிகளை வெளியேற்றும் பணியில் முழுமையாக அரசு ஈடுபட்டுள்ளது. அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போட்டவங்க வந்து இங்கேருந்து அங்கே போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பல்வேறு முதல் கட்டமாக பணிகள் ஆயத்த நிலையில் உள்ளன. ஏன்னா அவர் வந்து 10 நாள் தான் ஆகுது சுயேந்த அதிகாரி. இங்கே இருக்கிற நம்மளோட சிஎம்மோட ஒரு நாள் முன்னாடி பதவி ஏற்றார், இவர் பின்னாடி பதவி ஏற்றார். அவர் 9ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் பதவி ஏற்றது, இவர் 10ஆம் தேதி இவர். ஸோ அவரும் இன்னும் ரொம்ப நாள் ஆயிடல அவர் சிஎம் ஆகி. 10 நாளில் வந்து இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அவரால். ஸோ முதல்ல இப்போ சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இன்னும் பெங்காலில் இன்னும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சிஆர்பிஎஃப் வந்து பெரிய அளவில் பெங்கால் போலீஸையே வந்து அதோட சிஸ்டமேட்டிக்காக அதோட தன்னம்பிக்கையும் அவங்க செயல்பாட்டையும் சீர்குலைச்சிருக்காங்க பல்வேறு அரசுகள்.
அதை வந்து நிலைநாட்டும் வகையில் பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த மாநிலத்தின் அரசு கையில் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக 10க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி நீக்கமும் தற்காலிக பணி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் சிலர் கமிஷனராக இருந்தவங்க, ஏடிஜிபி ரேங்க். இவங்க அது இல்லாமல் மொத்த போலீஸ் சிஸ்டமை ரிவைம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அது வரைக்கும் சிஆர்பிஎஃபோட உதவி மேற்கு வங்கத்துக்கு, அதாவது முதல்வருக்கு தேவைப்படுகிறது. ப்ளஸ் பிஎஸ்எஃபோட உதவி வந்து இந்த எல்லை தாண்டிய எல்லை வந்து அந்த எல்லை வந்து வெறும் வந்து ஓட்டு போட்டு மாத்திரம் போகிறது இல்லை, இங்கேயும் ஆதார் கார்டு வச்சுருக்கான், இங்கேயும் பாஸ்போர்ட் வச்சுருக்கான். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து கள்ளக்கடத்தல்கள், பல்வேறு ரகமான கால்நடை கள்ளக்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், சாராய கடத்தல், திரும்பி இது துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கி அது கடத்தல், இதெல்லாம் அந்த எல்லையில் நடந்துட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம், இது இன்னொரு வாட்டி பதிவு பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ இந்த பார்டர் பகுதியில் ஜெயிச்சிருக்கிற பெருவாரியான சீட்டுகள், கோச் பிரார் ஆகட்டும், இல்லை நார்த் 24 பர்கனாஸ் ஆகட்டும், மால்டா ஆகட்டும், முர்ஷிதாபாத் ஆகட்டும், பல தொகுதிகளில் வந்து எல்லை கோட்டை போல இருக்கிற தொகுதிகளில் டிஎம்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சா கூட என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சி, அது எல்லை கான்ஸ்டுவன்சி, எல்லை பகுதி, அந்த கான்ஸ்டுவன்சி டிஎம், அடுத்த கான்ஸ்டுவன்சி வரும்போது மையத்துக்கு வரும்போது பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த எல்லைக்கு அந்த பக்கம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அதாவது அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எந்த கட்சி ஜமாத்தே இஸ்லாமி, பாகிஸ்தானுக்கு துணை செல்லும் கட்சி. இந்த ஜமாத்தே இஸ்லாமிக்கு பணம் கொடுத்த, ஹவாலா மூலம் பணத்தை கொடுத்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் டிஎம்சி மீது வைக்கப்பட்டுள்ளன. அதில் சில டிஎம்சி தலைவர்களும் அதில் அடக்கம். அது அவர்கள் மீது என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஜமாத்தே இஸ்லாமி கட்சி ஜெயிப்பதற்காக பண உதவி செய்தார்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 64, 68 தொகுதி தான் வந்து பங்களாதேஷில் எலெக்ஷனில் தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே ஜெயிக்க முடியல. ஆனால் அவங்க ஜெயிச்சத பெருவாரியான தொகுதிகள் நம்ம மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்சி ஜெயிச்சிருக்கு. குறிப்பிட்டு நார்த் 24 பர்கனாஸ், கூச் பிரார், மால்டா, முர்ஷிதாபாத். இந்த பக்கம் டிஎம்சி ஜெயிச்சிருக்கு, அந்த பக்கம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தடுப்பணை மாதிரி மற்ற பகுதியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக, ஆளும் கட்சி பாஜக. இப்போ அந்த பார்டரில் வந்து ஃபென்ஸ் போடுறதுக்கு பிஎஸ்எஃப் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ போய் அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது. நிலத்தை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஹோம் மினிஸ்ட்ரி பார்டர் போட போகுது, ஃபென்ஸ் போட போகுது. வேலிகள் போடும் பணியை வந்து துரிதப்படுத்த போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஷாலோ ஃபென்சிங்கும் போட போகிறாங்க, டீப் ஃபென்சிங்கும் போட போகிறாங்க. ஃபென்ஸ்ன்றது வந்து எப்பவுமே எல்லைன்னா 0 பாயிண்டில் போட மாட்டாங்க, கொஞ்சம் நம்ம இடத்துலையே தான் போட்டுப்பாங்க. கொஞ்சம் உள்ள அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜோனை பஃபர் ஜோன் ஆக்கி அதை வந்து பள்ளமாக வெட்டி அங்கே முதலைகளை விடுறதோ, இல்லை கொடிய விஷம் இருக்கக்கூடிய பாம்புகளை விடுறதோ, இது மாதிரியான வேலைகள் பண்ணலாமான்னு ஒரு சிந்தனையும் இருக்குது அரசுக்கு. ஆனால் அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஒரு காலத்தில் மன்னர் காலத்தில் கோட்டையை சுற்றி முதலைகளை விட்டு வைப்பாங்க தெரியுங்களா? ஆமாம், அது மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. கால்நடைகள் ஏதாவது தாண்டி போயிடுச்சுன்னா அதையும் அது கொன்னுடும், தின்னுடும். அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதையும் அவங்க சிந்திக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணலாமா, இல்லை சென்சார் ஃபென்சிங் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை எப்படிப்பட்ட மக்கள் தொகை, அந்த ஜனத்தொகையை வந்து நிஜமாகவே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸா இல்லை எப்போ வந்து செட்டில் ஆனாங்க, அந்த கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து அடிப்படையாக என்ன மாதிரியான மாற்றங்கள் கடந்த 15 ஆண்டுகளில் நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து மேற்கு வங்கத்தோட பொருளாதார வளர்ச்சியும் பாதுகாப்பும் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கு. அங்கே பாதுகாப்பு ஒழுங்காக இருந்தால் பொருளாதாரமும் என்றைக்கோ வளர்ந்துருக்கும். அங்கே பாதுகாப்பு பாதிக்கப்பட்டதுனால்தான் மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தொழில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து படையெடுத்து மற்ற மாநிலங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஒரு 15 வருஷமாக தானே நீங்கள் வந்து பெங்கால்லேருந்து வரவங்க இங்கே நம்ம அதிகமாக பார்க்க முடியுது, இங்கே வேலை வாய்ப்புக்காக வர. ஆமாம், அதுக்கு முன்னாடி இல்லை. மம்தா ஆட்சிக்கு வந்ததும்
அங்கேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்து மற்ற இடங்கள்ல வேலை பார்க்க ஆரம்பித்ததும் ஒரே காலகட்டத்தில். அப்போ மேற்கு வங்கத்தில் பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து மூடப்பட்டன, நலிவடைந்தன. இன்னும் சொல்ல போனால் பொருளாதார வளர்ச்சியே ஸ்தம்பிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற அரசு வந்து பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுத்தணும், பாதுகாப்பையும் மேம்படுத்தணும். அதுக்கு துணியாக அந்த சைடு அசாமும் துணியாக நிற்க போது, இந்த சைடு மேற்கு வங்கத்தில் இருக்கிற அரசு, அசாம் அரசு, ஒரிசா அரசு, ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் பீகார் அரசு எல்லாம் ஒரே அரசுகளாக இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து சுணக்கமோ தோய்வோ இருக்காது, இல்லை உரசலோ இருக்காது. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் ஒரு அரசு, தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குது. இவங்களுக்கு உரசலும் இது இருந்ததுன்னா பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் மெத்தன போக்காலையும் ஒரு சீரான செயல் திட்டம் இல்லாத காரணத்தாலையும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி படையெடுத்துட்டு. அதுக்கு இந்த அரசை தப்பு சொல்ல முடியாது. வந்து 10 நாள் ஆச்சு, உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? இதுக்கு முன்னாடி இந்த அரசு செய்த சேவை அப்படிப்பட்ட சேவை தமிழ்நாட்டுக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து இந்த அரசை நான் வந்து குறை சொல்ல இப்போ முடியாது. ஒருவேளை ஒரு காலம், ஒரு வருடம் கழிச்சும் இதே மாதிரி ஒரு போக்கு இருந்தால் அப்போ அரசு நிர்வாகத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற அர்த்தம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெயின்.